Okay, good evening, guys. Welcome to our Infos Mind. So, from the concept of full stack developer, in the front end, we have saying JavaScript. ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஹசீனா ஜாயின் ஆகிட்டாங்க, ரைட். 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செஷன், ஒரு லைஃப் ஸ்டைலே ஜாவாஸ்கிரிப்ட்லேயே அடிக்கடி யூஸ் பண்ண போகிற கான்செப்ட். சேம் நான் டெய்லி சொல்கிற மாதிரி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேவா? கண்டிஷ்னல். ஸோ கண்டிஷ்னல்னாலே தெரியும் நம்ம சிஎஸ்சிக்கு, லைக் இஃப் கிளாஸ் அண்ட் தென் ஸ்விட்ச் கேஸ், இந்த மாதிரி இதுதான், ஓகேவா? அதாவது ஒரு ஒரு சூழ்நிலை, லைக் ஒரு கண்டிஷன் எடுக்க வேண்டிய பிளேசஸ். அதாவது சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், லைக் வந்து ஒரு பேட்டோ பாலோ ஏதோ வாங்குகிறோம் அப்படின்னா, அது நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற 2 கொஸ்டின்ஸ் வருது பார்த்தியா? லைக் நம்மளுக்குள்ளே ஒரு தாட் வரும். எதுக்குன்னு அந்த தாட் வரும்? காசு இருக்கா இல்லையா. ஸோ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கா இல்லையா, இஃப் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா? அதை தான் கண்டிஷன் சொல்லுவாங்க நார்மல் டே டு டேல, ஓகேவா? ஸோ ஒரு பேட் டு பால் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, வாங்கலாமா, வாங்க முடியுமா முடியாதா. ஸோ முடிஞ்சால் நான் வந்து வாங்குவேன், முடியலைன்னா என்னால் வாங்க மாட்டேன், இப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அதுதான் கண்டிஷன். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கணும், அதனால் சிஎஸ்சிக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ஓகே, செட்டில் டவுன் தானே? ஃபைன் ஜீவா, ஹசினா ஓகே தானே? ரைட், ஓகேடா. Like JavaScript conditional statements, which is, and JavaScript allows you to execute specific blocks of code based on condition. So ஒரு condition கொடுத்தா அப்படின்னா, இந்த condition ஓகே ஆச்சுன்னா ஒரு கோட், ஒரு block of code வந்து ரன் ஆகும், அதுதான். If the condition meets, then a particular block of action will be executed. Otherwise, it will execute another block of action that satisfies that particular condition. You know, so 1 minute. சாரி, ரைட், ஓகே. ஸோ கண்டிஷன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக் ஆஃப் கோட் நம்ம கொடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதர்வைஸ் இட் வில் எக்ஸிக்யூட் அனதர் பிளாக் ஆஃப், அதாவது இஃப் ஆர் நாட். ஸோ இஃப்னா ஒரு பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி தப்பு, ஐ மீன் இஃப் இல்லை அப்படின்னா இன்னொரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் கோடில். இதை தான் இங்கே டெஃபினேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ரைட். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் என்ன மென்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, மேபி இந்த வேர்டு புதுசாக இருக்கலாம், பட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு பெர்ஃபார்ம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாளை பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சு, ஓகேவா? ஒரே ஒரு கண்டிஷன்னா, லைக் நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு தான் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இஃப் இப்போ நான் வந்து ஏவோட வேல்யூ ஒரு நம்பர் கொடுத்து பியோட வேல்யூ வேறு நம்பர் கொடுத்து ஏயும் பியும் ஒன்னான்னு மட்டும்தான் செக் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் தான். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் இஃப் மட்டும் போதும். ஸோ அதோட சின்டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போ நெக்ஸ்ட் கோடில் பார்க்கலாம். அண்ட் தென் இஃப் எல்ஸ்னா சேம், இஃப் எல்ஸும் எல்ஸ் இஃப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் சின்னதாக ஒரு சேஞ்ச் வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் வச்சு வர்றது, ஓகேவா? அண்ட் தென் ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ்னால் நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துல சுவிட்ச் வச்சுருப்போம், கரெக்டாக? ஒவ்வொரு சுவிட்சும் ஒவ்வொரு கண்டிஷன்.
கரெக்ட் தானே? ஒரு சுவிட்ச் ஃபேனுக்கு இருக்கும், ஒரு சுவிட்ச் லைட்டுக்கு இருக்கும், சில சுவிட்சு லைட்டும் ஃபேனுக்கும் சேர்த்தே இருக்கும். அது ஒரு சில பேர் வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொரு சுவிட்சில் இருக்கிறது தான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். டெர்னரி ஆப்ரேட்டர் என்னன்னா, இந்த இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் ஈஸியாக அதை எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஜாவா, பைத்தான், சி சி++லாம் பார்க்கும்போது கோடு கொஞ்சம் இன்டெப்த்தாக குழப்புற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த கோடெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள டூல். ஓகேவா? ஸோ அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இந்த மூணையுமே பார்த்துட்டு மேபி நாளைக்கு வேணால் சுவிட்ச் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ ஸ்லைடை பொறுத்து இருக்குது. பிகாஸ் உங்கள் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும்ல, அதனால. ஓகேவா? ரைட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். So if statement is used to evaluate particular condition if the condition holds true. The associate code block is executed. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஸோ ட்ரூனா என்ன, ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்குன்னு சொன்னால் அது ட்ரூ தானே. தப்பாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருந்து அது ட்ரூவாக இருந்தால் அது ரிலேட்டடான கோடு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட கண்டிஷன் எப்படின்னா, இஃப்னு போட்டு உள்ள கண்டிஷன் எழுதணும் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது. ஓகேவா? எழுதிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே உண்டான கோடை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சாதா எஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேன், ஜீவா, ஹசினா ஓகே தானே? எனி வரிஸ் இருக்கா உங்களுக்கு? ஈஸி டாபிக்ஸ் தான். ரைட். ஓகே. ஸோ திரும்ப ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன். ஸோ இஃப் அதை எழுதிட்டு அண்ட் கண்டிஷன் நம்ம என்ன தேவைங்கிறத எழுதி இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள கோடு வந்து மீட் ஆகி ரன் ஆகும். ஓகேவா? அப்படி ஃபால்ஸாக இருந்தால் இதுக்குள்ளேயே போகாது, நேராக இதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதுதான் போகும். ரைட்டா? ஓகே. ரைட். ஸோ ஃப்ளோ சார்ட். ஆக்சுவலாக இது ஃப்ளோ சார்ட் வந்து பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயுமே பார்க்க மாட்டேன். ஸோ சி ப்ரோக்ராம் படிக்கும் போதும் நான் சி++ அண்ட் தென் பைத்தான், ஜாவா அந்த நாலுமே நான் படிச்சிருக்கேன். நாளிலுமே வந்து கண்டிஷன் வரும். ஆனால் நான் ஃப்ளோ சார்ட் ஒன்று கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் என் பர்சனலுக்கு நான் ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே எனக்கு ஏதோ குழம்புற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இங்கே கொடுத்துருக்காங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஒரு நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? நம்பரில் வந்து இப்போ 2ன்னு அசைன் ஆயிடும். இப்போது நான் நம்பர் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ட்ரூவா நம்ம ஃபங்க்ஷனுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இங்கே 2ன்னு இருக்கும், 2 கிரேட்டர் தென் 0. ஸோ 0வோட 2 பெருசு தான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே போய் எல்லா கோடையும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து மீதியை பிரிண்ட் பண்ணும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் அப்ளை காமிச்ச மாதிரி இங்கே ஃபால்ஸ் ஆயிரும். இது -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போகாமல் இதை விட்டு வெளியே வந்து அதுக்கடுத்த கோடு ரன் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது சிம்பிள் ஃப்ளோ சார்ட். ஆனால் ஃப்ளோ சார்ட்டுன்னு இதுக்கு பேர் கிடையாது, வேற ஏதோ நேம் வரும். ஸோ பிளாக் டயக்ராம் கூட சொல்லலாம். இதை ஃப்ளோ சார்ட்னா நம்மளுக்கு தெரியும், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இப்படிலாம் வரைவோம். இந்த ட்ரையாங்கிள் டைமண்ட் ஷேப்பில் போட்டு எஸ்னா இங்கே போடு, ரைட் நோனா இப்படி போடு அப்படின்னு கஜன்னு வரைவோம். அந்த இதை நான் சொல்ல வந்தேன். பட் இங்கே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளாக நம்மளுக்கு புரியணும்காண்டி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துட்டாங்க. Right? So let num is equal to 20 if num %2 equals to 0. So 3 equal போட்டா என்ன அர்த்தம்? which equals just ஒரு ஈக்குவல்னா assign. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ரைட். num %2. ஸோ num %2னா என்ன? இதோட ரிமைண்டரை பார்க்க போகிறவங்க. ஸோ அந்த ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் வந்துட்டு கிவன் நம்பர் ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஈவனாக ஆடான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் அது 0வாக இருக்காது அப்படின்னா விச் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு, நாட்டுக்கு தான் 2 ஈக்குவல் போட்டு ஒரு ஈக்குவல் பதில் நாட்டு இந்த சிம்பிள் போடுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கு, நம்பரில் 20 வரும், 20% 2. ஸோ 2 10s are 20, கோஷியன்ட்டில் 10 வரும், ரிமைண்டரில் 0 வரும். கரெக்டாக? ஸோ 0. ஸோ ஓவராலாக 2 ஈக்குவல் ஆகிட்டு ஸோ இந்த இஃபுக்குள்ளே போய் பிரிண்ட் ஆகிடும் கண்டிஷன் ட்ரூ ஆகி. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வரும். ஓகேவா? அதுக்கு இங்கே எல்ஸ் இஃப்னு வரும். அது நெக்ஸ்ட் கோடில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான். இது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா
இப்போ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, which means which perform an action for a specific condition. Here we are using the else statement, in which else statement is written after the if statement and it has no condition in their code block. ஸோ சிம்பிளாக சொன்னால், ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறோன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே இதான் நடக்கும் அப்படின்னு நான் உங்களை, இப்போ நான் வந்து பேட் வாங்க போகிறேன்னு சொன்னேன், அது என்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நான் பேட் வாங்கியிருப்பேன். இல்லைன்னா டிஃபால்ட்டான ஆப்ஷன் என்ன, வாங்க மாட்டேன். அதானே, அதுதான் என் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஷனை வைக்கிறதுக்காண்டி ஸோ இஃப்னு ஒரு சின்டாக்ஸ் போட்டு கண்டிஷன் எழுதி அது ட்ரூ ஆனால் இதுக்குள்ளே நடக்கும். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த எல்ஸ்க்குள்ளே போய் இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பிளாக் ஆஃப் கோட் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, இதோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது போகும், இதோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இது எல்ஸோட ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம சி பைத்தானெல்லாம் ஜஸ்ட் எல்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் ஆனால் இங்கே இஃப் எல்ஸ்ன்னு போடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். एक मिनट. Sorry, right, okay. ஸோ இஃப் அண்ட் எல்ஸ், ஸோ இது ஈஸியாக உள்ள கான்செப்ட் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக தான் இஃப்குள்ளே போகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் டிஃபால்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்த எல்ஸில் போய் ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் ரைட். இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளே போயிடும். ஸோ எல்ஸுக்குள்ளே போகாது, டேரெக்டாக எல்ஸை தாண்டி உள்ள கோடை பிரிண்ட் பண்ணும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ எல்ஸுக்குள்ளே போய் இந்த கோடை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோடுக்கு போகும். ஓகேவா? இதுதான் எஃப்எல்ஸோட ஒர்க்கு. புரிஞ்சுது தானே எல்லாத்துக்கும்? எனி ஒன் ரிப்ளை? எதுவும் குறை இருக்கா? புரியலண்ணே அப்படி எதுவும்? அதான் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25 இஃப் 25 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ 18ஓட 25 பெருசா? எஸ், இட்ஸ் பெருசு தானே. ஸோ கன்சோல் வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு வந்து பிரிண்ட் டைம். சப்போஸ் நான் அந்த 25 எடுத்துட்டு 65 ஆர்எல்ஸ் 65 வராது 15 போட்டேன்னு வை, 18ஓட சின்னது, அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனோடனே டேரெக்டாக எங்கே வரும்னா இதில் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு வந்து வந்துடும். ஓகேவா? அதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வெறும் எல்ஸ் இஃப்னு இருக்கும், கரெக்டாக? இஃப் எல்ஸ்ன்னு இருக்கும். நம்ம அங்கே என்ன படிச்சிருப்போம் பைத்தான்லலாம், ஜஸ்ட் எல்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டில் வெறும் எல்ஸ், அதாவது இந்த டிஃபால்ட் வேல்யூ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே கான்செப்டில் எல்ஸ் இஃப்னு படிச்சிருக்கோம், அதுதான் அதே கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்லைட். ரைட்டா? த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அலோவ்ஸ் ஹேண்ட்லிங் மல்டிபிள் பாசிபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரே ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை வச்சு பிரிண்ட் பண்ணிகிட்டே வந்தோம். ஓகேவா? சப்போஸ் சில டைம் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பேட் வாங்க போகிறேன்னு சொன்னேன், காசு இருந்தால் வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். இதுதான் என் டிஃபால்ட் ஆப்ஷன். இல்லைனா வாங்க மாட்டேங்கிறது என் டிஃபால்ட் ஆப்ஷன். கரெக்டாக? அந்த டிஃபால்ட் அப்படியே வச்சுட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு கண்டிஷன் வைக்கேன். ஸோ என்கிட்ட காசு இருந்தால் பேட் வாங்குவேன், இல்லை அப்படின்னா காசை சம்பாதிச்சு வாங்குவேன். விச் மீன்ஸ் இன்னைக்கு எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதில் ஒர்க்கை பார்த்தா அது வரல சம்பளத்தில் நான் பேட் வாங்குவேன். ஆல்ஸ் இன்னொரு கண்டிஷன், இல்லை எனக்கு பேட் எமர்ஜென்சியாக வேணும்னா நான் டக்குன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டு காசு வாங்கி பேட் வாங்குவேன். ஸோ பேட் வாங்குறதுக்கே ஒரு 2 பாசிபிள்ஸ் இருக்குது. கரெக்டாக? என்னென்ன பாசிபிள்? ஃபஸ்ட்டு காசு இருந்துச்சுன்னா வாங்குவேன், செகண்டு காசை சம்பாதிச்சு வாங்குவேன், மூணாவது காசை
அப்பாட்ட வாங்குவேன். ஸோ 3 பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இந்த 3மே ஒப்பேறல அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக உள்ள ஆப்ஷன் என்ன சொல்லுவேன், எனக்கு பேட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிப்பேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக வர டிஃபால்ட் ஆப்ஷன் தான் இங்கே யார், வெறுமன எல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வர கண்டிஷன், அதாவது காசு இருந்தால் வாங்குவேன்னு சொல்கிற கண்டிஷனோட சின்டாக்ஸ் வெறும் இஃப். இந்த நடுவில் 2 ஆட் ஆச்சா, விச் இஸ் சம்பாதிச்சு வாங்குவேன் அண்ட் தென் அப்பாட்ட கேட்டு வாங்குவேன். இந்த 2 கான்செப்டை தான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் செகண்ட் கண்டிஷன் அண்ட் தென் எல்ஸ் இஃப் தேர்ட் கண்டிஷன். அதில் 2 இப்போ சப்போஸ் இது ட்ரூவாக இருந்தால் இது பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா, வெளியே வந்துடும் கிடையாது, இதையுமே செக் பண்ணும். இதுக்கு முன்னாடி கோடு ஃப்ளோ சார்ட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க, இது பிரிண்ட் ஆனால் வெளியே வந்துடும், இதுக்குள்ளேயே போகாது. கரெக்ட் தானே? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூவாக இருந்து உள்ளே போய் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப எல்ஸ் இஃப்ல வந்து திரும்ப கண்டிஷனை பார்க்கும். அப்போவும் ட்ரூவாக இருந்தால் இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இதை விட்டு தேர்டு லைனுக்கு வந்து தேர்டு கண்டிஷன் போகும். அப்படியும் இல்லைன்னா எல்ஸுக்குள்ளே போகாது. பிகாஸ் இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா இது எல்ஸுக்குள்ளே போகாது. ஓகேவா, இதுதான் எல்ஸ். ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சொல்ல அது ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஓகேவா, ரைட். ஃப்ளோ சார்ட். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா, ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, எல்சிஃப்குள்ளே போகாதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்கு. ஆனால் எல்சிஃப்லையும் போய் ஒன்ஸ் மோர் செக் பண்ணும் அது. ஓகேவா, புரியுது தானே நான் சொல்கிறது? இங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டனாலே வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கோடிங்கில் படிச்சிருப்போம், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து இந்த எல்சிஃப்லையும் போய் ஒன்ஸ் மோர் செக் பண்ணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்டு போகும், செகண்டும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா தேர்டு கண்டிஷன் போகும். ஓகேவா, ஸோ எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சு மட்டும்தான் எல்ஸ்க்கு போகும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்லுங்க. இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்திருக்கு. ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் விச் வில் கோ டு எல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்த கோடை ரன் ஆகிட்டு இருக்கும். இது சிம்பிளாக உள்ள எல்ஸ் எஃப். புரிஞ்சுது தானே உங்களுக்கு? ஓகேவா, ரைட். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு நம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு அந்த நம் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஃபஸ்ட்டே கேட்கும். கன்சோல் டாட் லாகில் கிவ் அ நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ கிரேட்டர் தென் 0வா, 0 தான், பட் ஈக்குவல் எதுவுமே போடலை. அதனால் இங்கே வந்து 1ல் இருந்து வச்சாதான் இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகும். கரெக்ட் தான், 1 2 3 பண்ணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் இங்கே போகும். எல்சிஃப்ல போய் பார்ப்போம், நம் லெஸர் தென் 0வா. ஸோ இங்கே -1 -2 இருந்தால் மட்டும்தான் கிவன் நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வரும். ஸோ இங்கே -1 எதுவும் இல்லை, 0 தான். அப்போ 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனதுனால டேரெக்டாக எல்ஸ் போய் பிரிண்ட் ஆகிடும், கிவன் நம்பர் இஸ் 0 அப்படின்னு. ஸோ இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ ரைட். நெக்ஸ்ட்டு ஐ தாட் ஸ்விட்ச். ஸோ இதுவரை பார்த்ததில் வச்சு கோட் பண்ணுவோமா, இந்த இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இந்த 3 வச்சு கோட் பண்ணுவோமா, இல்லை நான் ஸ்விட்ச் கேஸை கண்டினியூ பண்ணவா? உங்கள் விஷ். எனிஒன் ரிப்ளை? என்னடா காணாமல் போயிட்டீங்களா, இவர் இப்போ தானே எடுக்காரு, இது தெரிஞ்ச டாபிக் தானே, போங்கடான்னு போயிட்டீங்களோ? டைப் பண்ணியிருக்கீங்க, சரி கோடு பண்ணுங்க. ரைட், ஓகேடா. ஸோ இன்ஃபேன் கேட்டனால நான் இஃபேன் இதுக்கு கோட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாம் நேற்று பார்த்தது. ஸோ ஒன்ஸ் மோர் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம புதுசாக பார்க்கணுங்களா. அதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரைட். index.jsல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ரைட். ஸோ இஃப்ல வந்துட்டு ஒரு கண்டிஷன், ஸோ லெட் நம்பர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ இஃப்
நம்பர் ஈக்குவல்ஸ் டு 11 அப்படின்னு கேட்டு இருந்துச்சுன்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாகில் எஸ் இட் இஸ் 11 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ போய் பார்த்தா கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு. ஏன்னா நம்ம கொடுத்ததே 11 தான். இன்கேஸ் நான் இங்கே வந்து 0 10ன்னு போட்டேன், ஸோ ஒன்றும் வராது. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால கன்சோல்குள்ள போகலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் எதுவும் கோடு இருக்கா? இல்லை. அதனால அது அப்படி பிளாங்காக விடுது. இன்கேஸ் நான் வந்துட்டு எல்ஸ் இப்போ ஆட் பண்ணுறேன். எல்ஸ் கன்சோல் டாட் லாக் நோ இட் இஸ் நாட் a number of 11 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வரும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது வரும். ஸோ இன்கேஸ் 1 2 3 கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் எப்படி பார்க்கலாம். ஸோ லெட் ஏ இஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு 1 ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் 1. ஓகேவா? ஸோ இன்கேஸ் எல்சிஃப் ஏல வந்துட்டு வேற ஏதாவது வேல்யூனாலும் கொடுக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ நான் என்ன வேல்யூ கொடுக்கேன்னா ஏ ஈக்குவல்ஸ் டு 2 இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் இட்ஸ் 2. ஓகேவா? சேம் இன்கேஸ் எல்சிஃப்ல ஏ டென்ஸ் டு 3 அப்படின்னு இருந்து அப்படி இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாகில் இட்ஸ் 3. இந்த மூணுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி கன்சோல் டாட் லாகில் நோ நம்பர் இஸ் மென்ஷன் இன் ஏ. அங்கே டாட் வைக்கல. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஏ தான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன், ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. ஸோ இங்கே நான் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ ஆகி இட்ஸ் 1ன்னு வந்துடும். அப்போ மீதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை. பிகாஸ் போனாலுமே அது ஃபால்ஸு தானே, இந்த இதுக்கும் போகாது. இன்கேஸ் நான் அந்த 1 அழிச்சிட்டு 2 போட்டேன்னு வை, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இது ஃபால்ஸ்னு எல்சிஃப்குள்ளே போய் 2 வரும். ஸோ 2ன்னு இந்த இதுக்குள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்டை ஃபினிஷ். ஆனால் கோடு படி பார்த்தா எல்சிஃப் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் கண்டிஷன் திரும்ப ட்ரூவாக இருக்கான்னு ஆகும். இன்கேஸ் நான் இதை 2ன்னு கொடுக்கேன், இட்ஸ் 2ன்னு தான் வந்திருக்கு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பைத்தான்ல நான் படித்த பைத்தான் ஜாவாலலாம் என்னன்னா இந்த எல்சிஃப் போச்சுன்னு வை, இந்த எல்சிஃப்க்கும் திரும்ப போகும். ஸோ ரெண்டுமே திரும்ப செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்சிஃப்ல இந்த ஏஸ் ஈக்குவல் டு 2ங்கிற போய் இதில் போய் பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நான் 3 மாற்றினேன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் 3 இல்லாமல் நான் 4ன்னு கொடுத்தேன், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால நோ நம்பர் இஸ் மென்ஷன் என்ன ஏ அப்படின்னு வந்து இந்த எல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது இஃப் எல்ஸோட எல்சிஃபோட கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? வேற எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் நான் காமிக்கணுமா இது ரிலேட்டடா? ஆறு ஸ்லைடில் பார்த்த ஏதோ கோடு திரும்ப பண்ணணுமா? ஓகே ரைட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சுவிட்ச் கேஸ் எனி ஒன்? சேம் தம் சார் ரைட். ஓகேடா. சரி. ஓகே, next concept which is JavaScript switch case statement. ஓகேவா? ஸோ சுவிட்ச் கேஸ்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சுவிட்ச் மாதிரி தான் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பின்னாடி இருக்கும். கரெக்டாக? லைக் ஒரு சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஆகும், ஒரு சுவிட்ச் போட்டால் லைட்டிங், இதுதான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த ரெகுலேட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் வீட்டில். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் ரன் ஆகும். ஸோ ஆஸ் அ நம்பர் ஆஃப் கண்டிஷன் இன்க்ரீசஸ், ஸோ ஒரு கண்டிஷன் நிறைய டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் மல்டிபிள் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ சும்மா இப்போ ஒரு 10 லைனில் ஒரு 10 கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 10 கண்டிஷனையும் நான் எழுதணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் முடியாது. அதனால எங்கே போகிறோம் அப்படின்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் மேபி மோர் ப்ரிஃபர்டு ஆப்ஷன். ஸோ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சுவிட்ச் கேஸ் ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா?
ஸோ இஃப் எல்ஸ் இஃப் தான் கண்டிஷன். ஸோ நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயே இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் கண்டிஷனே பேசுவோம் நம்ம நார்மலாக பேசுகிற இங்கிலீஷ் நாலேஜ்லே. ஓகேவா? ஆனால் சுவிட்ச் கேஸ்ன்னு ஏன் தெரியுமா வந்துச்சு? இதே மாதிரி மல்டிபிள் யூஸ்க்கு வரனால தான். ஆனால் மல்டிபிள் யூஸ் வந்தாலும் நம்மளால் எழுத முடியும். என்ன எழுத முடியும்னா இஃப் எல்சிஃப் இஃப் எல்சிஃப். இப்போ நம்ம பார்த்தோம்ல கோடில் இஃப் எல்சிஃப் எல்சிஃப்னே 2 டைம் எழுதும். ஒரு 10 கண்டிஷன் இருக்குன்னு வையன், 10 மல்டிபிள் கண்டிஷன்ஸையும் எல்சிஃப் போட்டு நம்மளால் எழுத முடியும். பட் நம்ம ஒரு சின்ன டைப் ஆஃப் ஒரு 10 கண்டிஷனுக்கு ஒரு 500 லைன் கோடா இருந்துச்சுன்னு வையன், அதுல கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அந்த 10 லைன் வந்து குழம்பும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அது இன்னொருத்தட்ட போய் அந்த கோடை நீ வியூ பண்ணி காமிக்கும் போது அந்த 10 லைன் வந்து ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸோடயே இருக்கும். ஓகேவா? அந்த கொலாப்ஸை நீக்கிறதுக்கு தான் ஒரு ஷார்ட்டா முடிக்கணும், பார்த்தாலும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரதுக்காண்டி ஸ்விட்ச் கேஸுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி ஜாவா ஸ்கிரிப்ட் டூலாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப அறிவு கூர்மையாக வந்து ஸ்விட்ச் கேஸ் தான் எதுக்குப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த லெஸ் ஆஃப் கோட் லைன்ஸை குறைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அப்படி பார்த்தா எதுக்குன்னு சின்டெக்ஸே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும். பட் லெஸ் ஆஃப் கோட் ஆஃப் லைனை குறைக்கிறதா இருந்தாலும் இன்னொரு நியூ பர்சனுக்கு ஈஸியாக அறிஞ்சிக்க முடியணும் ஒரு கோடை அப்படிங்கிறதுக்காண்டி இது படைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ரைட். ஸோ ஜாவா ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸை பார்க்கலாம். இதுவும் சிஎஸ்எஸ் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் நான் ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் ஸ்விட்ச் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இட்ஸ் நாட் அ கண்டிஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி. லைக் லிட்டில் பில்ட் ஒரு எக்ஸ்பிரஷனே சொல்லலாம், பட் நான் எக்ஸாம்பிளாக வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த நிறைய டைப் ஆஃப் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கண்டிஷன்லாம் இப்படி கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்னு எவ்வளோ நாளும் எழுதிக்கலாம். அதனால தான் கேஸ் வேல்யூ என் வர, என் நம்பர் ஆஃப் இந்த டைப் வர. ஸோ 1 2 3 4 அப்படின்னு எவ்வளோ நாளும் எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த கேஸ்க்குள்ளே நம்ம கோடை எழுதணும். ஃபஸ்ட்டு கேஸ் 1க்கு ஒரு கோடு, கேஸ் 2க்கு வேறு கோடு, அப்படி எழுதும் போது அதுதான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு போட்டுருக்காங்க. அதை எழுதி முடித்தோடனே அந்த கேஸை விட்டு வெளியே போகணும் கரெக்டாக. அதனால அந்த பிரேக்குங்கிற கோடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட்டாக எல்ஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று டிஃபால்ட்டாக வைக்கணும்னு சொன்னோம்னா, அதே மாதிரி சுவிட்சில் வந்துட்டு நம்ம அதே கோடு வேர்ட் டிஃபால்ட்டுன்னு போட்டு என்ன வேணுமோ அதை இங்கே கோடாக டைப் பண்ணணும். ஓகேவா? இதுதான் சிம்பிளான சின்டெக்ஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் சின்டெக்ஸ் புரிஞ்சுதா? திரும்ப நான் அது நடத்தணுமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்லா? ரைட். ஓகே. இந்த வந்திருக்கு பாரு. இந்த ஃப்ளோ சார்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு குழப்பறமா இருக்கும், எனக்கு இது பிடிக்காத ஒரு கான்செப்ட். நான் லேர்ன் பண்ணுவேன், ஆனால் பர்சனலாக அதை எங்கே கேட்டாலும் எழுதவே மாட்டேன். ஸோ ஒன்ஸ் மோர் நான் நடத்துகிறேன், புரிஞ்சா ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் நான் சுவிட்சில் கொடுத்த மாதிரி. ஸோ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அதுதான் அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கோடை பிளாக், இங்கே வந்து கோடு இருக்கும், அந்த கோடை பிரிண்ட் பண்ணி அப்படியே வெளியே போயிடும். அந்த கோடை விட்டு பிரேக் ஆகி வெளியே போயிடும். சப்போஸ் கேஸ் 1 தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கேஸ் 2க்கு போகும். கேஸ் 2 வந்து கரெக்டாக தப்பான்னு திரும்ப செக் பண்ணும் ஒரு கண்டிஷனை. அந்த கண்டிஷனை என்ன பண்ணும்? கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் 2 ஸ்டேட்மெண்ட், அதாவது கேஸ் 2க்கு உண்டான ஒரு கோடு வந்து பிரிண்ட் ஆகி வெளியே போகும். அதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா தேர்ட் கேஸை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? தேர்ட் கேஸில் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோடை எழுதிட்டு திரும்ப வெளியே போயிடும். ஓகேவா? அதை தாண்டி கேஸ் 3யும் ஃபெயிலாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக இது 3மே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இது பிரிண்ட் பண்ணு அப்படின்னு ஒரு டிஃபால்ட் கோடு எழுதுவோம். அந்த கோடையும் எழுதிட்டு நெக்ஸ்ட் கோடுக்கு போயிடும் கோடு. இதுதான் சிம்பிளான ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ரைட். எனி டவுட்ஸ்னா கேளுங்க, நடுவில் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுறேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ மார்க்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் நான் 85 அசைன் பண்ணிட்டேன். லெட் பிரான்ச். ஸோ பிரான்ச் வந்து என்னெல்லாம் 85 மார்க்குக்கு தேவைப்படும். ஓகேவா? என்ன பிரான்ச்சில் நீ படிக்கலாம் 85 மார்க் எடுத்தா அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நிறைய கண்டிஷன் வருது. கரெக்டாக அந்த கண்டிஷனை இங்கே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்விட்ச் ட்ரூ. ஓகேவா? ஸோ ட்ரூவாக தான் இருக்கணும். அது ஏன் சொன்னாங்கன்னா லைக் எப்படி சொல்லிக்கலாம்,
சரி அதை ரொம்ப குழப்பாதீங்க. ஸ்விட்ச்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு கேஸ் 1 கேஸ் 2ன்னு எழுத ஆரம்பிக்கிங்க. அந்த ட்ரூவை பற்றி இப்போ பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் 1ங்கிறது என்னன்னா கேஸ்ன்னு போட்டுட்டு இங்கே வேணா நீ 1ன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90. அதாவது மார்க்ஸ் வந்து 90க்கு மேலே இருந்துச்சுன்னா என்னன்னா பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீ ஒரு பிரான்ச் வேல்யூ அசைன் பண்ணிக்க. அப்போ இது ட்ரூ ஆச்சுன்னா அப்படியே பிரேக் ஆயிடும். ஸோ அதனால பிரேக். அப்படி இது ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேஸுக்கு போகணும். மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80. வெறும் 80லேருந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோட பிரான்ச் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு அசைன் பண்ணி பிரேக் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி 70க்குனா கெமிக்கல் இன்ஜினியரிங், 60னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், 50னா சிவில் இன்ஜினியரிங். ஓவராலாக எல்லா கண்டிஷனையும் கொடுத்துட்டு பிரேக்கையும் கொடுத்துட்டு இது எதுவுமே நான் மார்க் எடுக்கல, 50க்கு நான் கீழே எடுத்தேன் அப்படின்னா விச் மீன்ஸ் டிஃபால்ட்டாக உள்ள பிரான்ச் என்ன, பயோடெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் படி மார்க்ஸ் என்ன, 85. ஸோ 85 வந்து இங்கே வரும். ஓகேவா? 85 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 90யா? இல்லை, 90க்கு கம்மியாக உள்ளது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் கேஸ் போகும். 85 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 அப்படின்னு பார்க்கும். கரெக்டாக? ஸோ 85 இங்கே இருக்கும். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80னா 80யோட 85 பெருசு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னே இந்த பிரான்ச்சை மட்டும் அசைன் ஆகிக்கும். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து பிரான்ச்சுக்கு அசைன் ஆகி நிற்கும். அப்போ இதுக்குள்ளெல்லாம் போகாது, அப்படியே பிரேக் ஆகி நேராக இங்கே வெளியே வரும். வெளியே வந்தோன்னே தான் கன்சோலே கொடுப்பான். கன்சோல் டாட் லா ஸ்டூடெண்ட் பிரான்ச் நேம் இஸ் இந்த இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த டாலர் வச்சு எதுவும் சொல்லி கொடுத்தேன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எனிஒன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹசீனா, என் ஃப்ரெண்ட் ஜீவதர்ஷினி. நோ, ரைட், ஓகே. ஸோ இதை நான் இப்போ கோடாக போட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த பிரான்ச்சை இங்கே அசைன் ஆன பிரான்ச்சை இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த அவுட்புட்டில் வந்துருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட் பிரான்ச் நேம் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இதுதானே கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் இதோட பிரான்ச் நேம் வந்து அசைன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது நான் என்னங்கிறத இந்த கோடில் திரும்ப போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ வந்து சுவிட்ச் கேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெர்னரி வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் இன்னைக்கு பார்த்த கண்டிஷன் வந்து அப்படியே ஸ்டாண்ட் பையாக அவங்க மைண்டில் நிற்கணும். அதனால நான் அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரைட்டாக நான் கோடுக்குள்ளே போகிறேன், பாருங்கள். ரைட், ஓகே. நம்ம அந்த மார்க்ஸே போடுவோம். ஓகேவா? ஸோ லெட் மார்க்ஸ், ஸோ கான்ஸ்டன்ட்லாம் இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 85. ஓகேவா? ஸோ லெட் பிரான்ச். ஸோ பிரான்ச்சின்னு ஒரு நேம் மட்டும் எழுதிக்கிறேன், பட் அதுக்கு வேல்யூ தான் அசைன் இல்லை. வேல்யூ எப்படி அசைன் பண்ண போகிறோம்னா மார்க்ஸை பேஸ் பண்ணி அசைன் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் ட்ரூ. அது ட்ரூவாக இருக்கட்டும். ஏன் நம்ம ட்ரூவாக இருக்குன்னு சொன்னோம்னா அப்போ தான் சுவிட்சுக்குள்ளே போகும். ஓகேவா? இல்லைனா உள்ளே போகாது. ஃபால்ட்டுன்னு கொடுத்தா சுவிட்சே பார்க்காது, நேராக அந்த சுவிட்சுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு போகும். இதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுவாங்க, பட் நம்ம இன்னும் அதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் இல்லை. நான் நெக்ஸ்ட் இருக்குன்னு நினச்சேன், பட் இல்லை. நான் சிம்பிளாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் கண்டிஷன் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னா மார்க் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கர்லி பேஸ் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலைனாலும் தேவையில்லை. பட் இன்கேஸ் ஒரு 2 to 3 லைன்ஸ்க்கு மேலே கோட் எழுதுறீங்க அப்படின்னா கர்லி பேஸஸோ ஓப்பன் பண்ணியே எழுதுறேன். பட் நான் இங்கே சிம்பிளாக இந்த இதில் இருக்கிற மாதிரியே, ஐயோ எங்கே போச்சு, இந்த இதில் இருக்கிற மாதிரியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரைட். பட் இந்த கேஸை கொடுத்தோடனே இதுலேயே வந்துட்டு பாருங்க, எக்ஸ்பர்டட், இந்த கோலன் எக்ஸ்பர்டட்னு கேட்டுரும். ஓகேவா? ஸோ கோலன் வச்சா மட்டும்தான் இதுக்குள்ளேயே போகும். சப்போஸ் நான் கோலன் வைக்கலன்னு பாருங்க, லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கேஸுக்கு நேராக ஸ்டார்ட் ஆச்சு. இன்கேஸ் நான் கோலனை வச்சேன் அப்படின்னா அந்த கேஸுக்கு இன் பிட்வீன், அதாவது இதுக்குள்ளே நடக்க போகிற விஷயம். ஸோ பிரான்ச் ஈக்குவல்ஸ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பிரேக் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் பிரேக் கொடுக்கல அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷனையும் போய் எடுத்துகிட்டு இருக்கும். இந்த இங்கே சொன்ன மாதிரியே ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி அது போய் எடுத்துகிட்டு இருக்கும்.
ஸோ எடுக்கக்கூடாதனால நான் பிரேக் கொடு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் எழுதுறேன். மார்க்ஸ் greater than or equal to 80. அப்போ நான் பிரான்ச் என்ன சொல்லிடுவேன், நம்ம எலக்ட்ரானிக் வந்தோம், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சுன்னா பிரேக் கொடுக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கண்டிஷன், மார்க்ஸ் greater than or equal to 70 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் equal to மெக்கானிக்கல். இதையும் பிரேக் கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் பிரேக் கொடுத்துட்டே வரும். இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் மார்க்ஸ் greater than or equal to 60 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்து என்னோட போடும். ஸோ இங்கே பிரேக் கொடுத்துடணும். ரைட். இப்போ ஓவராலாக ஒரு 4 கண்டிஷன் எழுதியாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு டிஃபால்ட்டாக என்ன வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடும். பிரான்ச் டு பயோடெக். இதுக்கு பிரேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்ஸுங்கிறத நான் அசைன் பண்ணிட்டேன் வேல்யூவை. ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கும், ஒர்க் ஆகாது. ரெண்டாவதுல ஒர்க் ஆகி இந்த பிரான்ச்சை இந்த பிரான்ச்சை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, console.log. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம சிஎஸ்சியில் படித்த கான்செப்ட் படி இந்த டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து கன்சோலில் பார்த்தா ஜீவான்னு வந்திருக்கும். கரெக்டாக? இது நம்ம டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இன் கேஸ் இந்த பிரான்ச் அப்படின்னு போட்டால் நாங்கள் சிம்பிளாக பிரான்ச்னு போடலாம். BRANCH. அந்த கண்டிஷன் ட்ரூ படி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்துடும். ஏன்னா இந்த கண்டிஷன் தானே ட்ரூ, அதனால் இந்த பிரான்ச் வந்து விழுந்துடும். பட் இதுலேயே வந்துட்டு நம்ம இந்த கோடிங்கில் வந்து இப்படி பண்ணியிருப்போம். மை நம்பர் ஏஸ் அப்படிங்கிறத நம்பரோட வேல்யூவை போடணும். கரெக்டாக? இப்போ நான் வந்து இங்கே பிரான்ச்சுன்னு போட்டால் அது வரும், ஆனால் மிஸ்ஸிங் ஆர்கியூமெண்ட்னு ஒன்று கேட்கும். பிகாஸ் நம்ம வெறுமன பிரான்ச்சுன்னு போடும் போது அது என்ன ஆச்சு, பிரிண்ட் ஆச்சு. கரெக்டாக? ஆனால் ஒரு டெக்ஸ்டோட நான் சேர்த்து போடுறேன் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகாது. இது ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட்டான ஒரு எரர். ஸோ அந்த எரரை எப்படி கிளியர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, உங்கள் லேப்பில் வந்துட்டு 1க்கு லெஃப்டில் வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ஒரு இது வரும். அதாவது இந்த சிம்பிள், இந்த சிம்பிள்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணணும். விச் இஸ் by given your mark the branch is போட்டு நான் வெறுமனே இங்கே பிரான்ச்னு போட்டால் அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்டிங் வந்து அந்த டபுள் கோட்ஸில் ரன் ஆகிற மாதிரியே ஆகும். ஓகேவா? பட் நாங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த வேல்யூ நான் கரெக்டாக அந்த பிரான்ச்சை நான் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கோடு என்னென்னா, இந்த டாலர் சிம்பிளை போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதில் பிரான்ச்னு போடணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது எல்லாம் டபுள் கோட்ஸில் நம்ம டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த டாலர் போய் பிரான்ச் இங்கே போய் இதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அசைன் பண்ணி இங்கே வச்சிடும். இப்போ பாரு, பை கிவன் யுவர் மார்க் த பிரான்ச்சஸ் பை எலக்ட்ரானிக். ஸோ பிரான்ச்சஸ் தான் பை வராது. ஸோ த பிரான்ச்சஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் டாலர் வச்சு எழுதின ஒரு கான்செப்ட். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், டபுள் கோட்ஸ் வச்சு நம்ம வந்து எழுதியிருப்போம் கான்செப்டை. பட் இங்கே டபுள் கோட்ஸ் போது இந்த 1க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி விச் இஸ் அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி வரும். அதில் நம்ம டபுள் கோட்ஸில் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி, கலரும் பார்த்தீங்களா அதே அந்த ஆரஞ்சு தான் வந்து. ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சு பிரிண்ட் பண்ணி என்ன வேல்யூவை கொடுக்கணுமோ ஜஸ்ட்டு அந்த கோடு ஐ மீன் இந்த அப்பாஸ்ட்ரோஃபிக்கு அடுத்தோ இல்லை கமா போட்டோ நம்ம ஜாவாவில் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. அந்த வேல்யூ என்னங்கிறத டாலர் போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் ரியாக்டில் ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த கன்சோலில் இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்சோல் புரிஞ்சுதா ஏன் டாலர் வச்சு யூஸ் பண்ணோன்னு? ஜீவதர்ஷினிக்கு ஓகே. இன்ஃபேன் ஹசீனா
ரைட், ஓகேடா. ஸோ ஃபார் டுடேஸ் கான்செப்ட் கிளாஸ் ஓவர். நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ண நினைக்கல. ஸோ ஒன்றும் இல்லை, வேறு எனி ஒரிஸ்னா